யோக மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சுவாசத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது சொல்றாங்களே, சுவாசத்தை கட்டுப்படுத்துறதுங்கிற வார்த்தை சரிதானா? அதன் மூலமா எப்படி நம்ம உடலை பராமரிக்கிறது? அது யோக பயணத்துக்கு எப்படி அது நமக்கு வழிகாட்டுது? இல்லை, யோகத்தில் பல்வேறு பரிமாணம் இருக்கு. அதில் ஒரு ஒரு ஏரியா வந்து இந்த சுவாச பயிற்சி. அந்த சுவாச பயிற்சி ஆரம்பத்தில் சுவாச பயிற்சியாக இருந்து அப்புறமா தான் பிராணாயாமாவாக மாறுது. முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் த பிரெத். நம்ம மூச்சு ஒன்று, நம்ம இப்போ ஒரு நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ, ஏதோ ஒரு 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 பிரபஞ்ச சக்தி இந்த உடம்பும் இந்த உயிரும் இணைந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதோடைய முக்கியமான ஒரு விஷயம் பிராணம், அந்த மூச்சு. இந்த மூச்சுங்கிறது இட் இஸ் லைக் ஒரு 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 இட் செல்ஃப் இஸ் அ வெரி வெரி பிக் டாபிக். அதில் அந்த மூச்சில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது பல்வேறு விதமான பரிமாணங்கள் அந்த பயிற்சியில் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப அமைதி கொள்ளணும், மனசு அமைதியாகணும், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு 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 இன்னர் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மூச்சை கவனிக்கிறதுங்கிற விஷயமே ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்கும். மூச்சை கவனிக்கிறதுலையே ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து நமக்கு உள்ளுணர்வில் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இப்படிலாம் இருக்கும் பொழுது மூச்சு பயிற்சிங்கிறது ஒரு துவக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கான விஷயம் இல்லை. மூச்சு கட்டுப்படுத்துதல்ங்கிறது ஒரு துவக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கான விஷயம் கிடையாது. மூச்சை நல்ல பலவிதமாக புரிந்து கொண்டு அந்த வே த பிரெத் எக்ஸ்பான்ஸ், அதோடைய அந்த சட்டிலிட்டி, அதோடைய சூட்சமத்தை அப்படியே அவங்க புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது தான் இந்த மூச்சை கட்டுப்படுத்துதல். அது கட்டுப்படுத்துதல்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. அது வந்து இட் இஸ் அ வே ஆஃப் டெக்னிக் where you can understand different kind of breath working in yourself. அந்த மாதிரி